ஏற்கனவே இந்த நாமக்கல் மாவட்டத்தில் நம்முடைய வெற்றி தொடங்கிடுச்சு. பாசிச பாஜக அரசு கொண்டு வந்த அந்த டீலிமிட்டேஷன் மசோதாவுக்கு நம்முடைய தலைவர் தீயிட்டு கொளுத்தி எரிச்சாங்க. அதை இந்த நாமக்கல்ல தான் நம்முடைய தலைவர் அவர்கள் எரிச்சாங்க. அந்த தீ இன்னைக்கு இந்தியா முழுக்கும் பரவி நேற்று நாடாளுமன்றத்தில் டீலிமிட்டேஷன் மசோதா தோற்கடிக்கப்பட்டிருக்கு. இது நமக்கு கிடைச்ச பாதி வெற்றி. இன்னொரு பாதி வெற்றி எப்போ அடைய போறோம்? 23ஆம் தேதி வாக்குச்சாவடிக்கு நீங்க போய் அண்ணன் ஈஸ்வரன் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்துல வாக்களிச்சு 4ஆம் தேதி இந்த திருச்செங்கோடுல மீண்டும் உதயசூரியன் வெற்றி பெற்றாச்சு அப்படிங்கிற செய்தி வரும்போது தான் அது ஒரு முழு வெற்றி. செஞ்சு கொடுப்பீங்களா? சேலம் என்னைக்குமே சுயமரியாதை மிக்க மண். எங்க அடிமைகளுக்கு வேலை இல்லைங்கிறத இந்த தேர்தல் மூலம் நாம நிரூபிச்சு காட்டணும். போன முறை சேலத்துல ஒரே ஒரு தொகுதியில தான் நம்ம வெற்றி பெற்றோம். இந்த முறை அதை மாத்தி இந்த சேலம் மாவட்டம் திமுக உடைய கோட்டைங்கிறத இந்த தேர்தல் முடிவுகள்ல நீங்க செஞ்சு காட்டணும். நேற்றுக்கு இதே இடத்துல திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசியிருக்கிறார். முழுக்க முழுக்க பொய், கட்டுக்கதை. விவசாயிகளுக்கு அதை செய்வோம் இதை செய்வோம்னு முழுக்க கதையா விட்டுருக்காரு. முத்தமிழ் கலைஞர் அவர்கள் தான் விவசாயிகளுக்கு முதல்ல இலவச மின்சார திட்டத்தை கொடுத்தாரு. வரலாற்றிலேயே முதன்முறையாக வேளாண் துறைக்கு தனி பட்ஜெட்டை அறிமுகப்படுத்தினது நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி, நம்முடைய முதலமைச்சர். நம்முடைய ஆட்சியில 2 லட்சம் விவசாயிகளுக்கு இன்னைக்கு இலவச மின் இணைப்பு வழங்கப்பட்டிருக்கு. நெல் கொள்முதல் விலை குவிண்டாலுக்கு 3500 ரூபாய் உயர்த்தி தரப்படும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். கரும்பு கொள்முதல் விலை டன் 1க்கு 4500 ரூபாய் உயர்த்தி கொடுப்போம்னு வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். இதையெல்லாம் பார்த்து தாங்கிக்க முடியாம தான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னைக்கு கண்டதையும் வளர்ந்துட்டு இருக்கிறாரு. இந்த எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணாரு ஞாபகம் இருக்கா? 2019ஆம் ஆண்டு இதே பாசிச பாஜக அரசு வேளாண் சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அப்போ அந்த சட்டங்களை எதிர்த்து நாடு முழுக்க போராட்டங்கள் நடந்துச்சு. விவசாயிகளை பாதிக்கிற அந்த சட்டங்களை ஆதரிச்சு ஓட்டு போட்ட ஒரு 1ஆம் நம்பர் அடிமை தான் திரு எடப்பாடி பழனிசாமிங்கிறத மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. அடுத்த 5 நாட்கள் இதே உணர்வோடு இதே எழுச்சியோடு தேர்தல் பிரச்சாரத்தை செஞ்சு நம்முடைய வெற்றி வேட்பாளர் தருண் அவர்களுடைய வெற்றியை, உதயசூரியன் வெற்றியை நாம உறுதி செய்யணும். செஞ்சு காட்டுவோமா? இந்த சேலத்து மண் சுயமரியாதை மிக்க மண். அடிமைகளுக்கு இங்க இடம் கிடையாது, அடிமைகளுக்கு இங்க வேலை கிடையாதுன்னு அப்படிங்கிறத இந்த தேர்தல் மூலம் நிரூபிச்சு காட்டுவோம். நாம தோல்வி அடைஞ்சிருந்தாலும் இந்த தொகுதிக்கு நம்முடைய திராவிட மாடல் அரசு, நம்முடைய முதலமைச்சர் பல்வேறு திட்டங்களை செஞ்சு கொடுத்துக்கிறாரு. அந்த உரிமையில உங்களை கேட்க வந்திருக்கிறேன். 543 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கூட்டு குடிநீர் திட்டம், சுமார் 173 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒரு மெகா ஃபுட் பார்க் அமைக்கும் பணிகள் இப்ப நடைபெற்று வருகிறது. கம்மாலப்பட்டியில ஒரு கால்நடை மருந்தகம் அமைச்சு கொடுத்திருக்கிறோம். பனமரத்துப்பட்டு ஏரியை சுத்தி 90 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சீரமைக்கும் பணிகள் இப்ப நடந்து வருகிறது. 2 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 34 புதிய டிரான்ஸ்ஃபார்மர் மாற்றி கொடுத்திருக்கிறோம். 7 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய சாலைகள் அமைச்சு கொடுத்திருக்கிறோம். விவசாயிகளுக்கு புதிய இலவச மின் இணைப்புகள் வழங்கப்பட்டிருக்கு. இவ்வளவு திட்டங்களை செஞ்சு கொடுத்துட்டு தான் அந்த உரிமையோடு இந்த வீரபாண்டியில திரு தருண் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தை வாக்களிங்கன்னு உரிமையோடு கேட்க வந்திருக்கிறோம். யோசிச்சு பாருங்க, ஒன்றிய பாஜக அரசு எந்த விதத்திலேயாவது தமிழ்நாட்டுக்கு துணையா இருக்கா? நமக்கான திட்டங்களை கொடுக்குறாங்களா? நம்ம கேட்கிற நிதியை கொடுக்குறாங்களா? ஒன்றிய அரசுடைய பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்கு எந்த திட்டமும் இல்ல. தமிழ்நாடுங்கிற பேரே இல்ல பட்ஜெட்ல. இப்படி தொடர்ந்து தமிழ்நாட்டை புறக்கணிக்கக்கூடிய ஒன்றிய பாஜகவை நாம புறக்கணிக்க வேண்டிய நேரம் தான் வர சட்டமன்ற தேர்தல். இப்படி நம்முடைய மாநில உரிமைகள்லாம் பறிக்கப்படும் போது நம்முடைய முதலமைச்சர், நம்முடைய தலைவர் குரல் கொடுக்கிறாருல ஒன்றிய அரசை எதிர்த்து. ஆனா எதிர்கட்சி தலைவர் என்ன பண்றாரு? வாயை துறக்கிறாரா? நீங்க எல்லாம் முரட்டு பக்தர்கள் பார்த்திருப்பீங்க, முரட்டு தொண்டர்கள் பார்த்திருப்பீங்க. ஒரு 1ஆம் நம்பர் முரட்டு அடிமையை பார்த்திருக்கீங்களா? யார் இந்த முரட்டு அடிமை? நம்ம தலைவர் மீண்டும் மீண்டும் சொல்றது ஒன்னே ஒண்ணுதான். இந்த சட்டமன்ற தேர்தல்
டெல்லி அணி வர்சஸ் தமிழ்நாடு அணி. டெல்லி அணியை நாம தோக்கடிக்கணும், தமிழ்நாடு அணி நாம ஜெயிச்சு காட்டணும். செஞ்சு காட்டுவோமா? வெற்றி உறுதியா? உதயசூரியன் சின்னத்துல மதிவேந்தனுக்கு வாக்களிச்சு அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வைங்க. உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினராக நிச்சயம் இந்த தொகுதிக்கு என்னென்ன தேவையோ அனைத்தையும் செஞ்சு கொடுப்பார். கரூர் சட்டமன்ற தொகுதிக்கு நம்முடைய அண்ணன் திரு தியாகராஜன் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து மிகப்பெரிய வெற்றியை தேடி தரணும். அதே மாதிரி அரவக்குறிச்சி சட்டமன்றத்துடைய வெற்றி வேட்பாளர் அண்ணன் திரு இளங்கோ அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து மிகப்பெரிய வெற்றியை தேடி தரணும். செய்வீங்களா? வெற்றி உறுதியா? கரூருடைய எழுச்சியை பார்க்கும் போது கரூர் மாவட்டத்தில் மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் ஜெயிக்க போறது நாம தான். மீண்டும் ஆட்சி அமைக்க போறது நம்முடைய தலைவர் தான். மீண்டும் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட மாடல் 2.2 ஆட்சி அமைய போகுது உறுதிங்கிறது பிரச்சாரத்துடைய எழுச்சியை பார்க்கும் போது தெரியுது. போட்டோவா? இதை விட சூப்பர் போட்டோ நான் வச்சிருக்கேன். இந்த போட்டோ பாரு, இது இன்னும் நல்லா இருக்கும். யாரு தெரியுதா? இப்படிதான் இவர் முதலமைச்சர் ஆனாரு. அதனாலதான் இவரை நான் திருப்பி திருப்பி சொல்றேன், ஒரு 1ஆம் நபர் முரட்டு அடிமை கூட்டத்தையும் சங்கி கூட்டத்தையும் தமிழ்நாட்டுக்குள்ள நுழைய விட்டுறக்கூடாது. அதுக்கு வர சட்டமன்ற தேர்தலில் நம் தமிழ்நாடு அணி நாம ஜெயிச்சு காட்டணும். செஞ்சு காட்டுவீங்களா? கலைஞருடைய வெற்றி பயணம் துவங்கின மாவட்டம் இந்த கரூர் மாவட்டம். நம்முடைய கலைஞர் 13 முறை ஜெயிச்சு சட்டமன்றத்துக்கு போனார்னா அதுக்கு தொடக்கமா இருந்த மாவட்டம் நம்ம குளித்தலை. எப்படி கலைஞர் அவர்கள் நின்ற தேர்தல்லாம் வென்றாரோ அதே மாதிரி கரூர் மாவட்டத்தில் அத்தனை தொகுதியிலையும் வெற்றி அப்படிங்கிற செய்தி வரணும். வருமா? கிருஷ்ணராயபுரத்தில் வெற்றி உறுதியா? திரு சி கே ராஜ்ய வெற்றி உறுதியா? குளித்தலையில வெற்றி உறுதியா? அண்ணன் சந்திரனுடைய வெற்றி உறுதியா? எந்த சின்னம்? கையை காட்டி சொல்லுங்க, எந்த சின்னம்? உதயசூரியன் சின்னத்துல வாக்களிச்சு மிகப்பெரிய வெற்றி வித்தியாசத்துல ஜெயிக்க வைக்கணும். செய்வீங்களா? உங்க தெருவுல, உங்க வீட்டுல, உங்க பகுதியில யாரை பார்த்தாலும் அவங்க கிட்ட போய் சொல்லுங்க, இந்த 5 வருஷம் என்ன பண்ணிருக்கிறோம், ஆட்சிக்கு வந்தோம்னா 5 வருஷம் என்ன பண்ணுவோம். எல்லாத்த விட முக்கியம் அடிமை கூட்டத்தையும் சங்கி கூட்டத்தையும் தமிழ்நாட்டுக்குள்ள நுழைய விடக்கூடாது அப்படிங்கிற பிரச்சாரத்தை நீங்க செய்வீங்களா? வெற்றி உறுதியா?